நேற்று அதிரடி, இன்று அமைதி நிலவும் தமிழ்நாட்டில் நாளை தேர்தல். தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரப்புரை கோடை வெப்பத்தை விட தகிதகித்த நிலையில் நேற்று ஏப்ரல் 21ஆம் நாளுடன் அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொண்டுள்ளன. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தவக தலைவர் நடிகர் விஜய், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஆகிய நால்வரும் முதல்வர் பதவியை இலக்கு வைத்து தேர்தல் களமாடினர். நாளை வியாழக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலில் 5.73 கோடி வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற உள்ளனர். இதன் தொடர்பில் மாநிலம் முழுவதும் 75,032 வாக்களிப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளன. தேர்தல் நடைமுறையை சீர்படுத்தவும் கண்காணிக்கவும் பாதுகாப்பு பணிக்கும் என மாநில காவல்துறையினர், துணை ராணுவ படையினர், தீயணைப்பு படையினர், வனத்துறையினர், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள், ஊர்காவல் படையினர் என ஏறக்குறைய 1.5 லட்சம் பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தை தற்பொழுது ஆண்டு வரும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிய பொதுவுடைமை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, தேமுதிக, மதிமுக, ஜவாஹிருல்லா தமீமுன் அன்சாரி தலைமையிலான மண்டல இஸ்லாமிய கட்சிகள், புலிப்படை கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டன. அதைப்போல தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக, அதன் தலைமையில் பாமக உள்ளிட்ட கட்சிகள் களம் காண்கின்றன. நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயும் தனித்தனி அணிகளாக வாக்கு வேட்டை நிகழ்த்தின. போதாக்குறைக்கு மருத்துவர் ச. ஈராமதாசு தலைமையிலான பாமக பிரிவும் சசிகலாவும் இணைந்து இன்னொரு அணியாக களமிறங்கிய நிலையில் அனைத்து பரபரப்பும் பிரச்சார சத்தமும் நேற்று மாலை 6 மணியுடன் முற்று பெற்றன. இதற்கிடையில் ஏராளமான அமைப்புகளும் தனிநபர்களும் தத்தம் விருப்பம் போல கருத்து கணிப்பு என்ற பெயரில் கூச்சமில்லாமல் கருத்து திணிப்பை வெளிப்படுத்தின. எல்லாவற்றுக்குமான விடை நாளை பதிவாகும் வாக்குப்பதிவு. மே திங்கள் 4ஆம் நாள் எண்ணப்படும் போது வெட்ட வெளிச்சமாகும். மொத்தத்தில் மு.க. ஸ்டாலினே முதல்வராக தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஒரு பொதுவான கண்ணோட்டம் உள்ளது. ஆனாலும் இந்த தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு புதுமையானதுதான். கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த நாயக நட்சத்திரங்கள் பெரும்பாலானோருக்கு தமிழ்நாட்டு முதல்வர் கனவு வந்து போவது வழக்கமான ஒன்றாகிவிட்ட நிலையில் நடிகர் விஜய்க்கும் அது அதிகமாகிவிட்டது. திரைப்பட தொழில் மங்களாகும் இந்த வேளையில் எடுத்த எடுப்பிலேயே முதல்வர் கனவுடன் களமிறங்கியுள்ள அவர் எந்தெந்த கட்சிகளின் வாக்குகளை எந்தெந்த அளவிற்கு பிரிப்பார் என்பது தெரியாத நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. ஆனாலும் விஜய் தாக்கம் 2026 தமிழ்நாட்டு சட்டப்பேரவை தேர்தலில் இருப்பதெனவோ முழு உண்மை. நாடெங்கும் ஆள்கின்ற பாஜக தமிழ்நாட்டிலும் ஆள நினைக்கிறது. அதேவேளை அந்த நினைப்பிற்கேற்ற செயல் இன்மையால் பிராமண நலம் நாடும் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியவில்லை.